வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் தக்காளியும் குடமிளகாவும் வச்சு ஒரு தொக்கு செய்யலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 5-6 பூண்டு பல் போட்டிருக்கேன். காரத்துக்காக 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கூடவே வரமிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகணும். வதக்கி விட்டுக்கிட்டு இதில் மஞ்சள் தூள் 2-3 சிட்டிக்கை போட்டுக்கிறேன். டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே பூரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். 3 கரண்டி கோதுமை மாவு போட்டிருக்கேன். அரை கரண்டிக்கு ரவை சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து இந்த மாதிரி முதல்ல மாவெல்லாம் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு மாவு எப்போவுமே நம்ம கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் ரஃப்பாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். அதே மாதிரி பூரி சுடுறதுக்கு முந்தி மாவு பிசைஞ்சு ஊற வைக்கக்கூடாது. மாவு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். கடைசியாக இது கூட ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் க்யூப் ஷேப்பில். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லேசாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பூரி மாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு பூரி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம திரட்டும் பொழுது ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பூரியை இந்த மாதிரி போட்டு அது மேலே இந்த மாதிரி எண்ணெயை வாரி வாரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அழகாக புஃப்னு வரும். நல்லா உப்பலாக வரும் பூரி. அவ்வளோதாங்க, பூரியும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல இந்த ஃப்ளஃபியான பூரிக்கு இந்த தக்காளி குடமிளகாய் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மேட்சிங்கான சைட் டிஷ் இது. ஒரு டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.